Welcome to CLCC, a place of hope, love, and transformation. God is using us to reach souls, transform lives, and share Christ's light. Whether you're new or part of our journey, we welcome you. Join us in worship as we grow in faith, hope, and love. God bless. நண்பர்களே, சிஎல்சிசி சபையில் இணைந்து ஆராதிக்க உங்களை அன்போடு வரவேற்கிறோம். கர்த்தரின் அன்பையும் விடுதலையையும் அனுபவிக்க வாருங்கள். இந்த ஆன்லைன் ஆராதனையில் இணைந்து உங்கள் ஜெப குறிப்புகளை எங்களுக்கு அனுப்புங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உற்சாகத்தோட கரங்களை தட்டி நம் கர்த்தருடைய வார்த்தையை வரவேற்போமா? இப்பொழுது நம் மத்தியிலே பாஸ்டர் ஜோயல் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாம் எல்லாரும் உட்காருவோம். ஒரு வேத பகுதியை நாம் எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தல நடவடிக்கைகள் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். தேவ வசனம் விருத்தி அடைந்தது, சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று, ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார். தேவ வசனம் விருத்தி அடைந்தது, சீஷருடைய தொகை எருசலேமில் மிகவும் பெருகிற்று, ஆசாரியர்களில் அநேகரும் விசுவாசத்துக்கு கீழ்ப்படிந்தார்கள். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல வேலை காமிக்க நன்றி செலுத்துகிறோம். அடியனுடைய வார்த்தைகளும் இதயத்தின் தியானமும் கர்த்தருடைய சமூகத்திலே பிரீதியாய் வெளிப்படும்படியாய் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மீண்டும் ஒரு விஷயமாய் உங்கள் மத்தியில் இருப்பது மிகுந்த மகிழ்ச்சி. இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த போதகருக்கும் ஆன்டிக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். சபையார் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த புதிய ஆண்டிலே கர்த்தர் நம்மை நேர்த்தியாய் நடத்தி வருகிறார். ஆனபடினாலே கர்த்தருக்கு முதலாவதாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து உங்களோடு கூட ஒரு சில வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷம். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு என்னவென்று சொன்னால், சீஷர்களுடைய பெருக்கம் என்கிற அடிப்படையிலே நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே வாசித்தோம், சீஷர்களுடைய தொகை எருசலேமிலே மிகவும் பெருகிற்று என்று வாசித்தோம். தேவ ஆவியானவர் பூமியிலே செயல்பட ஆரம்பித்த நாள் முதற்கொண்டு வேத வசனம் இந்த சபை மத்தியிலே பெருக ஆரம்பித்தது. முதல் நூற்றாண்டை நாம் பார்க்கிற பொழுது, முதல் நூற்றாண்டிலே சபை எருசலேமிலே பரிசுத்த ஆவியானுடைய பலத்தோடு அது துவங்கினது என்று பார்க்கிறோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே தேவ ஆவியானவர் ஊற்றப்படுகிறார். அதற்கு முன்பதாக அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்று தேவனுடைய வார்த்தைகளை இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கேள்விப்பட்ட சீஷர்கள் எருசலேமை விட்டு போகாமல் எருசலேமிலே தரித்திருந்து கர்த்தருடைய ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்காக காத்திருக்கிறார்கள். தேவ ஆவியானவர் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே அவர்கள் மீது ஊற்றப்பட்ட உடனே அவர்கள் பரிசுத்த ஆவியினால நிரம்பி அவர்கள் பற்பல பாஷைகளை பேசி வரங்களினாலும் தேவன் கொடுத்த அடையாளங்களினாலும் செயல்பட ஆரம்பிக்கிறார்கள். அன்றைய தினமே பேதுரு ஆலயத்தில் நின்று கர்த்தருடைய வார்த்தைகளை அவன் பிரசங்கிக்கிறான். தொடர்ந்து பல இடங்களிலே எருசலேமை சுற்றி இருக்கிற பகுதிகளிலே கர்த்தருடைய வார்த்தை பிரசங்கிக்கப்படுகிறது. நாம் வாசித்தபடி 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே சீஷருடைய தொகை எருசலேமிலே மிகவும் பெருக ஆரம்பித்தது என்று வாசி. அல்லேலூயா. ஒவ்வொருவராக சீஷர்கள் பெருகினார்கள். 3000, 5000 ஆயிரக்கணக்கான சீஷர்கள் சபைகளிலே சேர்க்கப்பட்டார்கள். கர்த்தர் சீஷர்களை பயன்படுத்தி அநேகரை தம்முடைய வசமாக இழுத்து கொண்டு வந்ததை நாம் பார்க்கிறோம். சீஷர்கள் பெருகினார்கள் என்று பார்க்கிறோம். அப்படியே கர்த்தர் பெருக்கத்துக்காக உபயோகப்படுத்தின சில காரணிகளையும் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஆண்டவர் எதையெல்லாம் பயன்படுத்தி சீஷர்களுடைய பெருக்கத்தை நடைபெற கர்த்தர் உறுதுணையாக இருந்தார் என்பதை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். குறிப்பாக ஒரு அதிகாரத்தை மையமாக வைத்து நான் உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரத்தை
மையமாக வைத்து 3 காரியங்களை உங்களோடு கூட வேகமாய் நான் பேசி கடந்து போக விரும்புகிறேன். பாஸ்டர் சொன்னது போல 40 நிமிஷத்துக்குள்ள வேத வசனத்தில் இருக்க எல்லா காரியங்களும் பேசி முடிக்க நான் விரும்புகிறேன். முதலாவது காரியமாக அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தையும் 4ஆம் வசனத்தையும் நாம் பார்க்கிற பொழுது, சவுல் வீடுகள் தோறும் நுழைந்து புருஷரையும் ஸ்திரீகளையும் இழுத்து கொண்டு போய் காவலில் போட்டுவிட்டு சபையை பாழாக்கி கொண்டிருந்தான். சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். சிதறி போனவர்கள் எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். தேவன் சபையின் பெருக்கத்துக்கு உபயோகப்படுத்தின முதல் உபகரணம், the first tool that God has used to increase the numbers in the church, சபையில் இருக்கிற ஜனங்களுடைய எண்ணிக்கையை பெருக்குவதற்காக கர்த்தர் உபயோகப்படுத்தின முதல் உபகரணம், first tool என்ன என்று சொன்னால் உபத்திரவம். எல்லாரும் சொல்லுவோமா? சொல்ல வரலையா? சத்தமா சொல்லுங்க. உபத்திரவம் சொல்லுங்க பாப்பா. உபத்திரவம். அல்லேலூயா. இதை நம்ம நெகட்டிவா அல்லது எதிர்மறையாய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் இது கர்த்தர் கரத்தில் இருக்கிறபடினாலே இந்த உபகரணத்தை கர்த்தர் நேர்த்தியாய் உபயோகப்படுத்தினார். சபை 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே குறிப்பிட்ட விதத்திலே வாசிக்கிற பொழுது, சபை எருசலேமிலே சீஷர்களின் தொகை பெருகிற்று என்று வாசிக்கிறோம். எங்க பெருகிச்சு? எருசலேம்ல. நம்ம ஆட்கள் ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப சுலபமா பழகிட்டாங்க. எருசலேம் விட்டு வெளியில போறதுக்கு அவங்களுக்கு என்ன வரல, மனசு வரல. எருசலேம்ல எல்லாம் இருக்கு. எருசலேம்ல யூதர்கள் இருக்கிறாங்க, எருசலேம்ல வசனத்தை தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க, வசனத்தை புரிஞ்சுக்கிறவங்க இருக்கிறாங்க, வசனத்தை பேசினா ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சபைக்கு வருவதற்கு ஆயத்தமா இருக்கிறாங்க என்பதை அறிந்து எருசலேம்ல ரொம்ப செட்டில்டா ஃபீல் பண்ணாங்க. ரொம்ப சமாதானமாய் ஃபீல் பண்ணி இங்கேயே நம்முடைய காலத்தை ஓட்டிடலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஆண்டவர் சும்மா விடலை. ஏனென்றால் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும், அதோட நிக்குதா, சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்து எனக்கு என்னவா இருப்பீங்க, சாட்சிகளா இருப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றணும்னா இவர்கள் தங்கள் இருப்பிடங்களிலிருந்து வெளியே வர வேண்டும். அல்லேலூயா. தங்க கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து வெளியில வரணும், தங்களுக்கு பிடித்தமான இடங்களிலிருந்து வெளியே வரணும். அப்ப இவங்களை வெளியில கொண்டு வரணும்னா கடவுள் உபயோகப்படுத்தின ஒரு மிக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டூல் என்னன்னா உபத்திரவம். அல்லேலூயா. உபத்திரவம் இல்லைன்னா இவங்க எருசலேம் விட்டு வெளியே வந்திருக்க மாட்டாங்க. உபத்திரவம் இல்லைன்னா எருசலேம்லே சந்தோஷமாக எருசலேமுக்குள்ளே சுவிசேஷத்தை பரப்பி கொண்டிருந்திருப்பார்கள். எருசலேம்ல 5000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க, எருசலேம்ல 6000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி நோட்டீஸ் ஒட்டி இருப்பாங்க. ஆனால் ஆண்டவர் அதை விரும்பவில்லை. எருசலேம்ல இருக்க வேண்டியது ஆண்டவருடைய விருப்பம் இல்லை. ஆண்டவர் எருசலேமை விட்டு வெளியே கொண்டு வரணும்னு விரும்பினார். அதற்காக இஸ்ரவேலுக்குள்ளே அல்லது தேவனை அறிந்த தேவ சீஷர்களுக்குள்ளே கர்த்தர் கொண்டு வந்தது உபத்திரவம். அல்லேலூயா. ஸ்தேவானுடைய மரணம் முதல் உபத்திரவமாக ஆரம்பிக்கிறது. ஸ்தேவானை கொலை செய்த பின்பாக எல்லாரும் போய் ஸ்தேவானை அடக்கம் பண்ணிட்டு உட்கார்ந்து அழுகிறாங்க. ஸ்தேவான் செத்து போயிட்டானேன்னு சொல்லி துக்கம் கொண்டாடுகிற பொழுது அதோடு கூட நின்றுச்சான்னு பார்த்தா அதோடு கூட நிற்கவில்லை. பார்க்கிறோம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே சவுல் மீண்டுமாக எழும்பி வீடுகள் தோறும் நுழைந்து புருஷர்களையும் ஸ்திரீகளையும் வெளியே கொண்டு வந்து அவர்களை சிறைக்குட்படுத்தி அவர்களை உபத்திரவப்படுத்த தொடங்கினான் என்று வாசிக்கிறோம். சபையை பாலாக்கி கொண்டிருந்தான். அப்ப சபை பாலாக்கப்பட்ட பொழுது சபை சும்மா இருக்கல, ஆண்டவரும் சும்மா இருக்கவில்லை. அல்லேலூயா. சபை பாலாக்கப்பட்ட பொழுது, சபை துன்புறுத்தப்பட்ட பொழுது கர்த்தர் சபையை இருக்கிற இடத்திலிருந்து வெளியே கொண்டு போக ஆரம்பித்தார். அவர்களுடைய கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து அவர்களை வெளியிலே கர்த்தர் கொண்டு போய் அவர்கள் அறியாத, இதுவரைக்கும் பேசாத, பழகிராத ஒரு இடத்துக்கு அவர்களை கொண்டு போனார். சமாரியா என்கிற தேசத்துக்குள்ளே போகிறார்கள். அப்படித்தானே வாசிக்கிறோம். சிதறி போனவர்கள் எங்கும் துரிந்து சுவிசேஷத்தை எங்க பண்ணாங்களா, பிரசங்கித்தார்களாம். 5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது முதல்ல எங்க நுழைறாங்கன்னா, எங்க நுழைறாங்க? 5ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்துக்குள்ளே போகிறான். எங்க போனானா? சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணம். சும்மா சாதாரணமா வாசித்தோம் என்று சொன்னால் ஒரு பட்டணத்துக்குள்ள, ஒரு ஊருக்குள்ள போனா, இங்க இருந்து துரத்திட்டாங்க, பக்கத்து ஊருக்கு போனாங்க அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் அப்படி அல்ல. சமாரியா என்பது எப்படிப்பட்ட ஒரு தேசமானா என்றால் எஸ்ரா காலகட்டத்திலிருந்து இஸ்ரவேலோடு கூட நல்ல ஒரு உறவில் இல்லாத ஒரு ஊர். என்ன காரணம்னு சொன்னா, எஸ்ராவின் காலகட்டத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனுடைய சிறையிருப்பிலிருந்து திரும்ப வரும் பொழுது தேவாலயத்தை கட்டணும்னு நினைக்கிறாங்க. ஆனா தேவாலயத்தை கட்டும் பொழுது இந்த சமாரியர்களும் கூட வந்து நாங்களும் ஹெல்ப் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க.
அப்போ எஸ்ரா சொல்லிட்டான், முடியாது, வேண்டாம், அதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு தலைவர்கள் செருபாபேல் சொல்லிட்டாங்க, எங்களால முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இந்த ஜனங்க ஒத்துக்கல. எங்களை விடாம நீங்க வேலை செஞ்சிருவீங்களா அப்படிங்கிற ஒரு கோவத்துல மொட்டை கடிதாசி ராஜாவுக்கு எழுதிட்டாங்க. நமக்கு பிடிக்கலன்னா அப்படி எழுதுவோம் இல்லையா, எழுதி போட்டு அவனை பத்தி கம்ப்ளைண்ட் போட்டு என்ன பண்றேன் பார் அப்படிங்கிற மாதிரி சமாரியர்கள் எழுதிட்டாங்க. அங்க ஆரம்பிச்ச பிரச்சனை இயேசுவின் காலகட்டத்திலும் நிற்கவில்லை. தொடர்ந்து இவர்களுக்குள்ளே பிரச்சனை. யோவான் சுவிசேஷ புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரத்துல எல்லாம் வாசிக்கும் போது ஒரு ஸ்திரீ, சமாரிய ஸ்திரியை கர்த்தர் இயேசு எங்க சந்திக்கிறார்? ஒரு கிணற்றண்டையிலே சந்திக்கிறார். அப்ப அவ சொல்றது கவனிங்க, சமாரிய ஸ்திரீனுடைய வார்த்தைகளை கவனிங்க. நீர் யூதனாய் இருக்க என்னோடு கூட என்ன பண்ணலாமா, பேசலாமா? நீங்களும் நானும் பேசிக்க மாட்டோம், பழகிக்க மாட்டோம், எங்கள்கிட்ட இருந்து தண்ணி கூட குடிக்க மாட்டீங்க, எங்க வீட்டுக்குள்ள வர மாட்டீங்க, நீங்க யாரோ நாங்க யாரோ அப்படின்னு பேச வேண்டிய ஒரு இடத்துல இருந்த யூதன் இப்ப சமாரிய ஸ்திரியோடு பேசுகிறது அவளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. அல்லேலூயா. அப்படியானால் யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் இருந்த உறவு எப்படி இருந்திருக்கும்னு பார்த்துக்கோங்க. ஒருத்தர் பேச மாட்டாங்க, ஒருத்தர் வீட்டுக்குள்ள ஒருத்தர் போக மாட்டாங்க, அண்ணன் தண்ணி ஆகாரம் புழங்கிக் கொள்ள மாட்டார்கள். அப்படி ஒருத்தர் அவ்வளோ நெருக்கமா இருந்த காலகட்டம். அப்படி இருந்த காலகட்டத்தில் ஆண்டவர் இங்க இருந்தது போதும் என்று சொல்லி உபத்திரவத்தினாலே எருசலேமை விட்டு சீஷர்களை வெளியே துரத்துகிறார். உபத்திரவத்தின் மூலமாக சீஷர்கள் எருசலேமை விட்டு கடந்து போய் முதல்ல போன இடம் எங்கன்னு வேதத்தில் வாசிக்கிறோம் என்று சொன்னால், அவர்கள் சமாரியாவின் பட்டணத்துக்குள்ளே நுழைந்தார்கள். எங்க பேசாம இருந்தாங்களோ, எங்கே பகை இருந்ததோ, எங்கே உறவில்லாமல் இருந்ததோ, எங்கே தேவனுடைய அன்பு இல்லாமல் இருந்ததோ, அங்க போய் முதல்ல கர்த்தருடைய சுவிசேஷம் பிரசங்கிக்கப்பட ஆரம்பித்தது. அல்லேலூயா. உபத்திரவம் மட்டும் இல்லைன்னு சொன்னா பிலிப்பு சமாரியாவுக்குள்ள போயிருக்க வாய்ப்பில்லை. சபை வளர்ந்திருக்க சமாரியாவிலும் வளர்ந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனபடினாலே கர்த்தர் உபத்திரவத்தை கொண்டு வந்து உபத்திரவத்தை ஒரு உபகரணமாக பயன்படுத்தி உபத்திரவத்தின் வழியாய் இவர்கள் வெறுக்கிற ஜனங்களுக்கும் சத்துருக்களுக்கும் சுவிசேஷத்தை கொண்டு போய் கர்த்தர் ஜனங்களை எல்லா ஜனங்களையும் சபையிலே கொண்டு வந்து சேர்த்து வந்தார். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு சபையில உட்கார்ந்து இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் ஒரு உன்னதமான செய்தி என்னவென்று சொன்னால், நீங்கள் உபத்திரவப்படுவீர்களானால் அது நல்லது. ஹல்லேலூயா. யோசேப்பு சொல்றேன் இல்லையா, நீங்களோ எனக்கு வெகு தீமை செய்ய நினைத்தீர்கள், ஆனால் கர்த்தரோ அது என்னவா மாத்தினாரு, இப்ப எல்லாரும் பார்க்கிறபடி எனக்கு நன்மையாய் மாற்றி கொடுத்தார். உபத்திரவம் அநேகருடைய பார்வைக்கு அது தீமையானதாக அல்லது நம்முடைய வாழ்க்கையை குலைத்து போடக்கூடியதாக காணப்படலாம். ஆனால் கிறிஸ்தவனுக்கு வருகிற உபத்திரவம் சுவிசேஷத்தின் பிரபல்யத்துக்கு கர்த்தர் பயன்படுத்தக்கூடிய ஒரு உபகரணம். அல்லேலூயா. அப்ப மற்றவங்களுக்கு வர உபத்திரவம் வேற, உங்களுக்கு எனக்கு வர்ற உபத்திரவம் வேற. ஏனென்றால் உங்களுக்கும் எனக்கும் வருகிற உபத்திரவத்தின் மூலமாய் கர்த்தர் சுவிசேஷத்தை இன்னொரு இடத்துக்கு கர்த்தர் கொண்டு போகிறார். நீங்களும் நானும் சுமக்கிற பாடுகள் நிமித்தமாய் நம்மை போல பாடுகளை அனுபவிக்கிற இன்னொருவனுக்கு உதவி செய்ய கர்த்தர் எனக்குள்ளே உபத்திரவத்தை பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ நீங்க சொல்லணும், உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உடைய வசனத்தை சுமந்து போய் இன்னொருத்தனுக்கு கொடுக்க கர்த்தர் என்ன பண்ணீங்க, உதவி செய்றீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப உபத்திரவத்தை நீங்கள் அழுகையின் ஒரு காரணியாக பயன்படுத்தாமல் உபத்திரவத்தை எதுக்காக பயன்படுத்தணும், கர்த்தருடைய ராஜ்யத்தின் பெருக்கத்துக்காக பயன்படுத்துங்கள். அல்லேலூயா. கர்த்தர் அதுக்காக தான் பயன்படுத்தினார். இன்றைக்கு உபத்திரவப்படுறவங்க சொல்லுங்க, பிரச்சனைக்குள்ளே போகிறவர்கள் சொல்லுங்க, போராட்டத்துக்குள்ளே போகிறவர்கள் சொல்லுங்க, கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்கள் பாடுபடுவீர்களானால், கிறிஸ்துவின் நிமித்தம் நிந்தைகளையும் அவமானத்தையும் அடைவீர்களானால், உங்களுக்கு ஒன்றை சொல்லுகிறேன், இது நீங்கள் அழ வேண்டிய விஷயம் அல்ல, களிகூற வேண்டிய விஷயம். ஏனென்றால் இந்த விஷயத்திலே கர்த்தர் அநேகரை உங்கள் மூலமாய் சபைக்கு கொண்டு வந்து சேர்க்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நீங்கள் உபத்திரவப்படுகிறது நல்லது, நீங்கள் படுகிற கண்ணீர் வேதனைகள் நல்லது. ஏனென்றால் நீங்கள் முன்னே இந்த பாதையினுடைய கடந்து போகிற பொழுது பின்னே இந்த பாதையினுடைய கடந்து வருகிறவர்களுக்கு நீங்கள் என்ன பண்ண முடியும், உதவி செய்ய முடியும். இயேசு கிட்ட வா, ஆண்டவரை நம்பு, இயேசுவை விசுவாசி, நான் இந்த பாதை வழியா போகும் பொழுது கர்த்தர் எனக்கு உதவி செய்தார், இயேசு என்னை பாதுகாத்தார் என்று சொல்வதற்கான சாட்சியுள்ள வாழ்க்கையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அநேகருக்கு உங்கள் வாழ்க்கையை பகிர்ந்து கொள்வதற்கும் சாட்சியை பகிர்ந்து கொள்வதற்கும் கர்த்தர் இதை வாய்ப்பாய் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆனபடினாலே நான் ஒன்றை உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் சபையிலே பெருக்கத்துக்கான காரணிகளாய் இருக்க வேண்டுமானால், கர்த்தர் உங்களை உபத்திரவத்தின் ஊடே நடத்தி போவாரானால் அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் உபத்திரவம் உங்களுக்கு முடிவல்ல, உபத்திரவம் சுவிசேஷத்தின் ஆரம்பமாக இருக்கும். ஆமென். முதல் உபகரணமாக நாம் பார்த்தது உபத்திரவம். உபத்திரப்படுகிறவர்கள் கர்த்தருடைய ராஜ்யத்திலே எண்ணிக்கையிலே ஜனங்களை சேர்ப்பதற்கு கர்த்தர் உங்களை பயன்படுத்துகிற உபகரணமாய் இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இரண்டாவது கர்த்தர் பயன்படுத்துகிற உபகரணம் என்னவென்று சொன்னால், 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது,
வாசிங்க 5-6 வசனம். அப்பொழுது பிலிப் என்பவன் சமாரியாவில் உள்ள ஒரு பட்டணத்திற்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தான். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. ஓகே, இரண்டாவது கர்த்தர் உபயோகப்படுத்துகிற உபகரணம், கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற டூல் என்ன அப்படின்னு சொன்னா அற்புதங்களும் அடையாளங்களும். முதல்ல கர்த்தர் உபயோகப்படுத்துகிற டூல் உபத்திரவம்னால், இரண்டாவது கர்த்தர் நம்மை கொண்டு உபயோகப்படுத்துகிற உபகரணம் என்னவென்று சொன்னால் அற்புதங்களும் அடையாளங்களும். அல்லேலூயா. கர்த்தர் அற்புதங்களினாலே ஜனங்களை தொடுகிற தேவன், அடையாளங்களினாலே தாம் உண்மையுள்ளவர் என்பதை நிரூபிக்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. பிலிப்பு சமாரியாவுக்குள்ளே நுழைந்த உடனே கர்த்தர் அவனை கொண்டு பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் கர்த்தர் செய்தார். அந்த காரியத்தை நம்ம வாசித்தோம் இல்லையா? 6 வசனத்துல வாசிக்கும் பொழுது, பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோடே கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேக திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமானார்கள். அந்த பட்டணத்திலே மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று என்று வாசிக்கிறோம். அப்ப கர்த்தர் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் ஜனங்களை கர்த்தர் தம்மண்டையில இழுத்து கொள்ளுகிறார். உபத்திரவத்தின் மூலமாய் உங்களை ஜனங்கள் அண்டைக்கு கொண்டு போகிறார். அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் அநேகரை தம்மண்டையில் ஆண்டவர் என்ன பண்ணுகிறாராம்? இழுத்து கொள்ளுகிறார் என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்ப நீங்க போகிற இடங்களிலே நீங்கள் சொல்லுகிற சுவிசேஷத்திற்கு கர்த்தர் அத்தாட்சியாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் கர்த்தர் செய்வார். அதை விசுவாசிக்கணும். தேவனுடைய பிள்ளைகளா நாம் எங்கெங்கெல்லாம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறோமோ, இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை சொல்லுகிறோமோ, அந்த இடத்துல கர்த்தர் தம்முடைய அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் தாம் உண்மையுள்ளவர் என்பதை நிரூபிக்க கர்த்தர் உண்மையுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. நீங்க ஜெபம் பண்ணுங்க, விசுவாசத்தோடு கைகளை வைத்து ஜெபம் பண்ணுங்க. அவங்களுக்காக விசுவாசத்தோடு கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லுங்க. அந்த இடத்துல கர்த்தர் அற்புதங்களையும் அடையாளங்களையும் உங்களை கொண்டு கர்த்தர் செய்வார். இதுக்காக நீங்க போன் பண்ணி வேற எங்க இருந்தும் ஆளை கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் உங்களை கொண்டு அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார். அநேக ஜாதிகளுக்கு உங்கள் மூலமாக அற்புதங்களும் அடையாளங்களும் உங்களை கைகளில் இருந்து, உங்கள் ஜபங்களில் இருந்து, உங்கள் விசுவாசத்தில் இருந்து கர்த்தர் புறப்பட பண்ணுவார். அதுதான் கர்த்தர் உங்களை உபயோகப்படுத்துகிறதனுடைய இரண்டாவது அடையாளம். ஆமென். நான் ஆண்டவருடைய கரத்திலே உபயோகப்படுத்தப்படுகிறேன் என்று சொன்னால் என் மூலமாக அற்புதங்களும் அடையாளங்களும் நடக்கும். நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் சுகம் தருவார். நான் முதல் முறையா பிசாசு விரட்டணுன்ற அந்த ஒரு காரியத்துக்குள்ள போகும்போது ரொம்ப பயந்தேன். இப்போ முதல் முறையா கள்ளக்குறிச்சியில பகுதியில ஊழியத்துக்காக போகும் பொழுது அங்கே ஒரு அம்மா கொண்டு வந்தாங்க, ஜெபிக்க சொல்லி கொண்டு வந்தாங்க. அந்த அம்மா வந்த போது 2-3 பேர் உட்கார்ந்து இருந்தாங்க. தனியா தான் இருந்தேன். தலையில கையை வச்ச உடனே அந்த அம்மா அப்படியே ஒத்த காலில் நிக்க ஆரம்பிச்சிருச்சு. நீங்க எத்தனை பேர் பார்த்துருப்பீங்களோ தெரியல. ஒத்த காலில் அப்படி 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 நிக்கி, அப்படி கை அப்படி தூக்கிட்டு நாக்கு இவ்வளவு தூரம் வெளியில வந்துருச்சு. எனக்கெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. என்னடா பண்றோம், ஊழியத்துக்கு வந்தோம், தனியா வேற வந்துட்டோம், அப்பா வேற இல்லை கூப்பிடுறதுக்கு. அப்பா இருந்தா கூப்பிட்டு அப்பா நீங்க பாத்துக்கோங்க, நான் ஓடிடுவேன். அப்படிதான் இருந்து பழக்கம். ஆனா இன்னைக்கு முறையா தனியா மாட்டிக்கிட்டேன். என்ன செய்யறதுன்னு தெரியல. கையை வைக்கிறதுக்கும் பயம், கை வச்சா ஏதாவது நம்மளை தாக்கிடுமோ அப்படிங்கிற பயம். ஆனால் கர்த்தர் என்ன சும்மா விடல. அல்லேலூயா. கையை வச்ச உடனே அந்த பிசாசு அலறி அடித்து ஓட ஆரம்பித்தது. அல்லேலூயா. உங்க விசுவாசம் ஒருவேளை பயம் இருக்கலாம், உங்களுக்கு கேள்விகள் இருக்கலாம். ஆனால் அதை செய்கிற கர்த்தர், அற்புதங்களை செய்கிற கர்த்தர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்களை கொண்டு அற்புதங்களையும் அடையாளையும் கர்த்தர் நிச்சயமாக செய்வார். நீங்க பலவீனர்களா இருக்கலாம், ஆனால் உங்களுக்குள்ளே கிரியை செய்கிற ஆண்டவர் பலவீனர் அல்ல, அவர் பலமுள்ளவர். அல்லேலூயா. உங்களை கொண்டு பலமுள்ள காரியங்களை கர்த்தர் நிச்சயமாக செய்வார். அல்லேலூயா. பிசாசுகளை துரத்தவும் அசுத்தாவிகளை விரட்டவும் கர்த்தர் உங்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். ஒருவேளை பிசாசுகள் உங்களை பயமுறுத்தக்கூடிய சத்தங்களை கொண்டு வரலாம், பிசாசுகள் உங்களுக்கு பயமுறுத்தக்கூடிய பயங்களை கொண்டு வரக்கூடிய அடையாளங்களை காண்பிக்கலாம். ஆனால் உங்களுக்குள் கிரியை செய்கிற ஆண்டவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். பிசாசுகளை துரத்தவும் வியாதியஸ்தர்களை சுகமாக்கவும் எல்லாரையும் பலப்படுத்தவும் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அந்த உபகரணத்தை உபயோகப்படுத்தும் பொழுது கர்த்தர் அநேகரை தம்மண்டையில இழுத்துக்கொள்ள ஆயத்தம் உள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. இயேசுவால வந்து எல்லாத்தையும் செஞ்சு அற்புதத்தை செய்து எல்லாத்தையும் சபைக்குள்ள கொண்டு வந்திருக்க முடியும். ஆனால் அவர் அப்படி செய்யல. உங்களை கொண்டு என்ன கொண்டு தான் கர்த்தர் அதை செய்ய விரும்புகிறார். நீங்க ஜெபிக்கும் பொழுது அற்புதங்களையும் அடையாளங்களையும் கர்த்தர் நிறைவேற்ற உண்மையுள்ளவராயிருக்கிறார். விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணுங்க. நான் ஜெபிச்சா நடக்கும், நான் ஜெபிச்சா பிசாசு ஓடும், நான் ஜெபிச்சா எல்லா வியாதியும் சுகமாகும் என்கிற விசுவாசம் உங்களுக்குள் இருந்தால் போதும், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. இந்த உபகரணத்துல ஒரு டேஞ்சர் இருக்கு.
ஒரு ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சில உபகரணத்துல போட்டிருப்பாங்க இல்லையா, ஹேண்டில் வித் கேர், ஹேண்டில் வித் காஷன் சொல்லுவாங்க இல்லையா. அதே மாதிரி இந்த உபகரணத்தை கர்த்தர் உபயோகப்படுத்தும் பொழுது நம்ம சில கவனமான காரியங்களை கொண்டு கையாள்வது அவசியம். சில இந்த கட்டிங் டூல் எல்லாம் வச்சிருக்கும் போது கண்ணாடி போட்டுக்கோங்க, முகத்தை மூடிக்கோங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அதே மாதிரி கர்த்தர் இப்படிப்பட்ட உபகரணங்களை உபயோகப்படுத்த உங்கள் கரங்களை பலப்படுத்தும் பொழுது சில விஷயங்களிலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். அந்த ஒரு விஷயத்தை தான் கீழே தொடர்ந்து வாசிக்கிறோம். பிலிப்பு சமாரியா பட்டணத்துக்குள்ளே போய் அநேக அற்புதங்களை செய்வதை பக்கத்துல இருந்து ஒருத்தன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். யாருன்னா அவன் பேர் என்னன்னு சொன்னா சீமோன். இவன் யார் என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது என்று சொன்னால் மிகப்பெரிய மாய வித்தைக்காரன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவன் அந்த ஊர்ல இப்படி மேஜிக்லாம் பண்ணி நிறைய பேரை ஏமாத்தி நிறைய பேருக்கு முன்னாடி தன்னை பெரியவனாக காண்பித்து கொண்டான் என்று வேதவசனத்துல வாசிக்கிறோம் இல்லையா. வாசிக்கலாமா? 9ஆம் வசனம். சீமோன் என்று பெயர் கொண்ட ஒரு மனுஷன் அந்த பட்டணத்திலே மாய வித்தைக்காரனாய் இருந்து தன்னை ஒரு பெரியவன் என்று சொல்லி சமரியா நாட்டு ஜனங்களை பிரமிக்க பண்ணி கொண்டு இருந்தான். இப்போ இந்த சீமோன் ஜனங்களை எல்லாம் பிரமிக்க தன்னை பெரியவனாக காட்டி ஜனங்களுக்கு முன்பாக தன்னை ஒரு பெரிய மதிப்பு மிக்கவனாக காண்பித்து இவன் சொல்றதெல்லாம் ஜனங்க கேட்கிற அளவுக்கு இவன் ஒரு என்ன சொல்றது, ஒரு ரெஸ்பெக்டபிள் பர்சனா, ஒரு மரியாதைக்குரிய மனிதனாக இவன் அந்த ஊர்ல வலம் வந்து கொண்டிருக்கிறான். இப்ப பிலிப்பு திடீரென்று இந்த ஊருக்குள்ள வந்த உடனே பிலிப்பு சொன்னா திமிர்வாதக்காரன் எழுந்து நடக்கிறான். பிலிப்பு சொன்னா பிசாசுகள் ஓடுகிறது. பிலிப்பு தலையில கை வச்சு ஜெபம் பண்ணும் பொழுது அபிஷேகத்தினால நிரம்பி எல்லாரும் அந்நிய பாஷைகளை பேசுகிறார்கள். இப்படி எல்லாம் பார்த்த உடனே இந்த சீமோனுக்கு என்ன வந்துருச்சு? ஆசை வந்துருச்சு. இதே மாதிரி நானும் மாறணும், இதே மாதிரி எனக்கும் வரணும் அப்படிங்கிற ஆசை வந்துருச்சு. இவன் போறான், அந்த கூட்டம் நின்று கொண்டு தன்னை ஒப்பு கொடுக்கிறான். கர்த்தர் இயேசுதான் தெய்வம்னு ஏற்றுக்கொள்கிறான். ஞானஸ்தானமும் எடுத்துக்கொள்கிறான். எடுத்துக்கொண்டதுக்கு அப்புறம் இப்ப சீஷர்கள் எல்லாம் வந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி எல்லா தலையிலும் கை வச்சு ஜெபம் பண்றாங்க. அப்போ ஜெபிக்கும் பொழுது வாசிங்க, 16ஆம் வசனத்தை வாசிங்க பார்ப்போம். அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும்படி அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவர்கள் மேல் கைகளை வைத்தார்கள். அப்பொழுது அவர்கள் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். அப்போஸ்தலர் தங்கள் கைகளை அவர்கள் மேல் வைத்ததினால் பரிசுத்த ஆவி தந்தருளப்படுகிறதை சீமோன் கண்டபோது அவர்களிடத்தில் பணத்தை கொண்டு வந்து, நான் எவன் மேல் என் கைகளை வைக்கிறேனோ அவன் பரிசுத்த ஆவியை பெறத்தக்கதாக எனக்கும் இந்த அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்றான். ஓகே, இப்போ இவனுடைய எண்ணம் வேறு விதமாக மாற ஆரம்பிக்கிறது. இதை பார்த்த உடனே இவன் பிரமித்து போனான். இதுவரைக்கும் நாம் பார்க்காத ஒரு அதிசயம். நானே ஒரு மெஜிஷியன், நானே ஒரு மாய வித்தைக்காரன், நான் பண்ண அதிசயங்கள் பல, என்னை பார்த்து ஆச்சரியப்பட்டவர்கள் இந்த ஊர்ல பலர் பேர் இருக்கிறாங்க. ஆனா இவங்க பண்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கே. சீஷர்கள் வந்து கையை வச்ச உடனே பரிசுத்தாவியை பெற்று இவர்கள் பரிசுத்தாவினால நிரம்புறாங்களே, பற்பல பாஷைகளை பேசுகிறார்களே, எனக்கும் அந்த மாய வித்தையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஆசை என்பது சீமோனுடைய இருதயத்திலிருந்து வெளிப்பட்டு உடனே ஒரு பணத் மூட்டை எடுத்து கொண்டு போய் சீஷர்களுடைய கரத்துல கொடுத்து, நானும் இதே மாதிரி என்ன பண்ணணும், அற்புதம் நான் கை வைக்கும் போதும் பரிசுத்தாவி என்ன பண்ணணும், வரணும், அதனால அந்த வரத்தை எனக்கும் கொடுங்க, அந்த அதிகாரத்தை எனக்கும் கொடுங்க என்று சொல்லி சீமோன் கேட்கிறான். அப்போ சீஷனாகிய பேதுரு அவனை பார்த்து ஒரு வார்த்தை சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறானா, உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாயிராதபடியால் இந்த விஷயத்தில் உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை. 21ஆம் வசனம். உன் இருதயம் தேவனுக்கு முன்பாக செம்மையாயிராதபடியால் இந்த விஷயத்தில் உனக்கு பங்கும் இல்லை பாகமும் இல்லை. ஆகையால் நீ உன் துர்க்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக்கொள். ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். கசப்பான பிச்சிலும் பாவக்கட்டிலும் அகப்பட்டிருக்கிறதாக காண்கிறேன் என்றான். ஓகே, இப்போ கர்த்தர் யாரை கொண்டு உபயோகப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறாரோ அவர்களை நிச்சயமாய் கர்த்தர் உபயோகப்படுத்துகிறார். அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் தான் உண்மை உள்ளவர் என்பதை உங்களை கொண்டு கர்த்தர் நிரூபிக்க ஆயத்தமா இருக்கிறார். ஆனா இதுல ஒரு காஷன் என்ன இருக்கணும்னு சொன்னா, இதை தன்னுடைய சுய லாபத்துக்காக நாம் பயன்படுத்தி கொள்ள கூடாது. அதான் கர்த்தர் விரும்புகிறார். சீமோன் அப்படிதான் பயன்படுத்தணும்னு விரும்பினான். இப்படி செய்கிறதன் மூலமாக நான் மறுபடியும் தன்னை பெரிய ஆளாய் காட்டிக்கொள்வதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்பினான். சீமோன் இப்படி காசு கொடுத்து இந்த வரத்தை நான் வாங்கிட்டேன்னு சொன்னா, நான் கை வச்சாலும் எல்லாரும் பரிசுத்தாவில என்ன பண்ணுவாங்க, நிரம்புவாங்க. அப்ப ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, மதிப்பாங்க, கனப்படுத்துவாங்க என்பதை தன்னுடைய ஆதாயத்துக்காக நினைத்து அதை வாங்க வேண்டும் என்று நினைக்கிறான். அவன் மனதில தன்னை பெருமைப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற எண்ணம் வருகிறது. இந்த காலத்துல யாரும் காசு கொடுத்து வரங்களை கேட்கிறாங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனால்
ஜனங்களுடைய மனதிலே வரங்களினாலே கர்த்தர் கிரியை செய்கிறார் என்பதை கண்டவுடனே தங்கள் சுய லாபத்துக்காக வரங்களை பயன்படுத்தி கொள்கிறவர்கள் பெருகி இருக்கிறார்கள். இந்த ஒரு காரியத்துல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தர் உங்களையும் என்னையும் பயன்படுத்துகிறார் என்று சொன்னால் நம்முடைய பலத்தினால் அல்ல, நம்ம கை வச்சா எதுவும் நடக்க போறது இல்லை, ஆனால் நமக்குள்ளே கிரியை செய்கிற கர்த்தர் அவைகளை எல்லாம் செய்கிறார் என்பதை மறந்து போய் தங்களை முன்னிறுத்தி கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அல்லேலூயா. என் கிட்ட வாங்க, நான் ஜெபம் பண்ணதால நடந்துச்சு என்று சொல்லி தங்களை பெருமைப்படுத்தி கொண்டு கர்த்தருடைய நாமத்தை 2ஆம் கட்டத்தில் கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிற பொழுது அங்கதான் இந்த உபகரணம் தவறாக பயன்படுத்தப்படுகிறது. அந்த விஷயத்துல நாம ஜாக்கிரதையா இருக்கணும். சீஷர்களாகிய நாம் பேதுரு சொன்னது போல, உன் பணத்தை தூக்கி எங்க கொடு, குப்பையில போடு, உன்னோட உன் பணமும் உன்னோட எல்லாமே நாசமாக போக கடவுது என்று பேதுரு சொல்கிறார். 20ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது பேதுரு அவனை நோக்கி, தேவனுடைய வரத்தை பணத்தினாலே சம்பாதித்து கொள்ளலாம் என்று நீ நினைத்தபடினால் உன் பணம் உன்னோட கூட நாசமாய் போக கடவுது. அல்லேலூயா. ரொம்ப டீசெண்டா திட்டியிருக்காரு இல்லையா, உன்னோடு கூட நாசமா போக கடவுது என்று சொல்லி திட்டியிருக்கிறார் இல்லையா. அப்போ இப்படிலாம் நம்ம யாரும் இப்ப திட்ட முடியாது. இப்படி பணத்தை மையப்படுத்தி தன்னை மையப்படுத்தி இன்றைக்கு சுவிசேஷத்தை 2ஆம் நிலைக்கு கொண்டு வந்து தங்களுடைய பெயரை முன்னிலைக்கு படுத்த வேண்டும் என்று நினைக்கிற அநேக சீமோன்கள் இன்னைக்கு பெருகி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் நாம ஜாக்கிரதையா இருக்கணும். சபைக்கு கர்த்தர் இந்த கொடுத்திருக்கிற வரம் நம்முடைய பெயரை பிரஸ்தாபப்படுத்திக் கொள்வதற்காக அல்ல, கர்த்தருடைய நாமத்தை உபயோகப்படுத்துவதற்காக, உயர்த்துவதற்காக. அல்லேலூயா. அப்ப கர்த்தர் உங்களுக்கு எனக்கு அந்த வரத்தை கொடுப்பாருன்னா தாராளமா பயன்படுத்துங்க, ஜெபிங்க, கர்த்தரை உயர்த்துங்க. உங்களை என்னைக்கும் உங்களுக்கு தேவனுக்கு பின்னாக கொண்டு போய் வரத்தின் மூலமாக கர்த்தரிடத்துல ஜனங்களை கொண்டு வந்து சேர்க்க நாம் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் அதை தான் விரும்புகிறார். இந்த டேஞ்சர் நமக்குள்ள எப்பவுமே டேஞ்சரஸா மாறாம கொஞ்சம் ஜாக்கிரதையாய் கையாள வேண்டியது அவசியம். கர்த்தரை உபயோகப்படுத்துகிற பொழுது கர்த்தருக்குள் அடங்கி இருங்க. கர்த்தர் நம்மை பயன்படுத்துகிற பொழுது கர்த்தருக்குள் என்ன பண்ணணும், அடங்கி இருக்கணும். எப்பொழுதெல்லாம் கர்த்தர் நம்ம மூலமாய் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கிறாரோ ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், என் கடமையை மாத்திரம் செய்கிறேன், கர்த்தர் மகிமைப்படுவாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லலாமா? எப்பெல்லாம் நீங்க ஜெபிச்சு விடுதலையும் சுகத்தையும் ஜனங்கள் பெற்றுக்கொள்கிறார்களோ, பிசாசுகள் ஓடுகிறதோ, வியாதியஸ்தர் சுகமடைகிறாங்களோ, அப்பெல்லாம் இந்த வார்த்தையை சொல்லுங்க, ஆண்டவரே நான் அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், என் கடமையை மாத்திரம் செய்கிறேன், தேவனுடைய நாம மாத்திரம் மகிமைப்படுவதாக. பவுல் வேற காரியத்துக்கு சொல்லி கொடுத்திருந்தாலும் இந்த காரியத்துக்கு இதை என்ன பண்ணலாம், உபயோகப்படுத்தலாம். இதை சொல்லி பழகுவோம். நம் மூலமாய் கர்த்தர் இன்னும் பல காரியங்களை கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. தன்னை தாழ்த்துகிறவனை கர்த்தர் எப்பொழுதும் உயர்த்துவார். தன்னை தாழ்த்த வேண்டும் என்று நினைத்து கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறவனை கர்த்தர் நீசருக்கு முன்பாக நிற்க வைக்காமல் ராஜாக்களுக்கு முன்பாக கொண்டு போய் நிறுத்துவார். உங்கள் உயர்வுகள் கர்த்தருடைய கரத்தில் இருக்கும். எப்போ இந்த கர்த்தர் பயன்படுத்துகிற இந்த வரங்களை கர்த்தருக்காக மட்டுமே பயன்படுத்தும் பொழுது கர்த்தர் நம்மை உயர்த்த உண்மையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 2 உபகரணங்களை பேசினேன். ஒன்று, கர்த்தர் பயன்படுத்துகிற சபையின் பெருக்கத்துக்காக கர்த்தர் பயன்படுத்துகிற முதல் உபகரணம் என்ன? உபத்திரவம். 2வது அற்புதங்களும் அடையாளங்களும். 3வது உபகரணம், ரொம்ப முக்கியமான உபகரணம், 26ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கிறோம். அங்கே பிலிப்புவை 25ஆம் வசனம் வாசிங்க. 8:25. இவ்விதமாய் அவர்கள் கர்த்தருடைய வசனத்தை சாட்சியாய் அறிவித்து சொன்ன பின்பு சமாரியருடைய அநேக கிராமங்கள் சுவிசேஷத்தை பிரசங்கித்து எருசலேமுக்கு திரும்பி வந்தார்கள். பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேம் இருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்த மார்க்கமாய் போ என்றான். அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாகிய கந்தகே என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷசாலை எல்லாவற்றுக்கும் தலைவனமாயிருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து 32 போயிடுங்க. அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுகிறதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாமல் இருக்கிற ஆட்டுக்குட்டியை போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார். 35ஆம் வசனம். அப்பொழுது பிலிப்பு பேச தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு பிரசங்கித்தான். போதும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக கர்த்தர் உபயோகப்படுத்தின உபகரணம் என்னவென்று சொன்னால், பிலிப்பு, இந்த சம்பவத்தை விளக்கி விட்டு நான் சொல்லுகிறேன். பிலிப்புவை கர்த்தர் எருசலேமில் இருந்து வேறொரு இடத்துக்கு பரிசுத்த ஆவியானவர் மூலமாக கொண்டு போகிறார். எங்க கொண்டு போகிறார் என்று சொன்னால், தாகே என்பவளுக்கு மந்திரியாக இருந்த எத்தியோப்பியனுடைய ரதத்துக்கு கர்த்தர் கொண்டு போய் சேர்க்கிறார். அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், அந்த மந்திரி என்ன செய்து கொண்டிருந்தான் என்று சொன்னால், வேதத்தினுடைய ஒரு பகுதியை படித்து கொண்டிருக்கிறான். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகத்தினுடைய 53ஆம் அதிகாரத்தை அவன் வாசித்து கொண்டிருக்கிறான்.
ஏசாயா தீர்க்கதரிசி மயிர்கத்திருக்கிற ஆடை போல கர்த்தர் பேசாமல் இருந்தார் அப்படிங்கிற வாக்கிய பகுதி வாசித்து கொண்டிருக்கும் பொழுது பிலிப்பு அவனை பார்த்து கேட்கிறான், நீர் வாசிக்கிற இந்த வேத பகுதி நமக்கு விளங்குதா, புரியுதா அப்படின்னு கேட்கும் பொழுது அவன் சொல்றான், ஒருத்தன் எனக்கு விளக்காவிட்டா எனக்கு யார் நான் எப்படி அதை தெரிந்து கொள்ள முடியும் என்று சொல்லுகிறான். 31ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், அவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்புவை தன்னோட கூட என்ன பண்றான், ஏற்றிக்கொண்டு உட்காரும்படி சொல்றான். பிலிப்பு தொடர்ந்து அவனுடைய பிரயாணத்திலே அந்த மந்திரிக்கு வேத வசனத்தை விளக்கி காண்பிக்கிறான். அதை தான் 35ஆம் வசனத்துல வாசித்தோம். அப்பொழுது பிலிப்பு பேச தொடங்கி இந்த வேத வாக்கியத்தை முன்னிட்டு இயேசுவை குறித்து அவனுக்கு என்ன பண்ணானா, பிரசங்கித்தான். அல்லேலூயா சொல்லுங்க, பிரசங்கித்தான். வேத வசனங்களை பிரசங்கிப்பதன் மூலமாய் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை தம்மண்டையில இழுத்து கொண்டு வருகிறார். அல்லேலூயா. பிரீச்சிங், எக்ஸ்போசிஷன் அல்லது வசனத்தை விளக்குதல் என்பது கர்த்தர் உபயோகப்படுத்துகிற 3வது உபகரணம். அல்லேலூயா. சத்தமுறையில சொல்லுங்களேன். உபத்திரவம் ஒரு உபகரணமா இருக்கிறது, அதே போல அற்புதங்களும் அடையாளங்களும் ஒரு மிகப்பெரிய உபகரணம். அதே போல வசனத்தை விளக்கி காண்பிப்பதும் ஒரு மிகப்பெரிய உபகரணமாய் கர்த்தர் பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. பல இடங்களிலே நாம் நம்முடைய சுவிசேஷத்தை எடுத்து கொண்டு போகும் பொழுது நம்முடைய சொந்த அனுபவங்களை எடுத்துக்கொண்டு போகிறோம். we take our experience with us rather than taking the word of God. கர்த்தருடைய வசனத்தை எடுத்துட்டு போறதுக்கு பதிலா நம்முடைய சொந்த அனுபவங்களினாலே ஜனங்களை இழுத்து விடலாம் என்று நினைக்கிறோம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய அனுபவங்கள் அவருடைய கவனத்தை திசை திருப்பதற்காக உபயோகப்படுத்தப்படுமே ஒழிய அவருடைய மனதை மாற்ற உதவி செய்யாது. ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், நம்ம எவ்வளவுதான் நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணாலும் நம்முடைய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்கள சிச்சோ பாவம் அப்படின்னு பரிதாபப்பட்டு உச்சி கொட்ட வைக்குமே ஒழிய தேவனண்டையில அவர்களை கொண்டு வந்து சேர்க்காது. தேவனண்டையிலே அவர்களை கொண்டு வந்து சேர்ப்பதற்காக கர்த்தர் உபயோகப்படுத்துகிற மிக முக்கியமான உபகரணம் கர்த்தருடைய வசனம். அல்லேலூயா. வசனம் உள்ள விதைக்கப்பட அது 30, 60, 100 பலன் தந்து ஒரு நாள் கர்த்தருக்கென்று அவர்கள் பிரகாசிக்கிற ஒளி தீபமாய் அவர்கள் எழுந்து வர வசனம் தான் அவர்களை வளர்க்க உதவி செய்யும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப சபைக்குள்ளே ஜனங்கள் பெருக வேண்டுமானால், சீஷர்களுடைய எண்ணிக்கை பெருக வேண்டுமானால் கர்த்தருடைய வசனம் வளர்ந்து பெருகணும். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்தை முதல் பகுதி இப்படிதான் சொல்றது. என்ன சொல்லுது வாசிச்சோம் இல்லையா? 6ஆம் தேவ வசனம் விருத்தி அடைந்தது. சொல்லுங்க பாப்போம், தேவ வசனம் விருத்தி அடைந்தது. அப்ப வசனம் எங்கெல்லாம் விருத்தி அடைதோ அங்கெல்லாம் ஜனங்கள் இழுத்து கொண்டு வரப்படுவார்கள். தேவ சபை பெருக ஆரம்பிக்கும். வசனத்துக்கு எங்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதோ, வசனத்தை கேட்கிறவர்கள் அதிகமாய் பெருகுகிற இடத்திலே தேவ ஜனங்கள் அதிகமாய் பெருக ஆரம்பிப்பார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. நீங்க வசனத்துக்கு மேல ஆர்வம் காட்ட வசனத்துக்கு மேல தாகமுள்ளவர்களாய் மாற வசனத்தை சொல்லி ஜெபிக்க கர்த்தர் உங்களை கொண்டு அநேக ஜனங்களை கர்த்தர் இந்த ஆலயத்துக்குள்ளே கொண்டு வர போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அற்புதங்கள் ஒருவேளை சபையில கொண்டு வந்து இந்த சேர்ல உட்கார வைக்கும். இந்த சேர்லயே உங்களை உட்கார வைக்கணும்னா வசனங்கள் அவசியம். அற்புதங்களும் அடையாளங்களும் வாசல்களை திறந்து விட்டு சபை இதுதான் என்பதனுடைய ஒரு ஐடென்டிட்டி கார்டு மாதிரி அல்லது ஒரு அட்ரஸ் கார்டு மாதிரி செயல்படுமே ஒழிய வசனம்தான் அவங்களை சபைக்குள்ளே உட்கார வைத்து வளர வைத்து பெருக வைத்து பரலோகத்துக்குரியவர்களாக அவர்களை தகுதிப்படுத்தும். அல்லேலூயா. இந்த உபகரணத்தை நாம் என்றைக்கும் மறந்து விடவே கூடாது. இன்றைக்கு பல சபைகளிலே வசனம் குறைந்து கொண்டே போகிறது, பிரசங்கங்கள் குறைந்து கொண்டே போகிறது, பிரசங்கங்களை கேட்கிறவர்களும் குறைந்து போய்விட்டார்கள். அல்லேலூயா. நான் பெங்களூர்ல சபைகள்ல இருக்கும் பொழுது சர்ச் ஆராதனையில வாலிபர்கள் நல்ல மும்முரமா இருப்பார்கள், கைகளை உயர்த்துவாங்க, நல்லா ஆராதிப்பாங்க, கர்த்தரை துதிக்கிறோம் ஆராதிக்கிறோம்னு சொல்லுவாங்க. ஆனா எப்போ பிரசங்கம்னு பாஸ்டர் மைக்க கையெடுத்தாரோ அன்னைக்கு அந்த நிமிஷத்துல எதிரிலேயே டீ கடை இருக்கும், அங்க போய் உட்காந்துக்குவோம். நல்ல வேலை இங்கெல்லாம் டீ கடைலாம் இல்லை, அதனால நீங்க போறதுக்கு வாய்ப்பு இல்லை, இங்கதான் உட்கார்ந்தாகணும். எதிரிலேயே டீ கடை இருக்கும், போய் டீ கடையில உட்காந்து டீ எல்லாம் குடிச்சிட்டு பிரசங்கம் முடிஞ்சிருச்சா, இந்த வர்ஷிப் டீம் ஃபுல்லா டீ கடையில தான் இருக்கும். இப்போ இதெல்லாம் பார்த்ததுனால என்ன காரணம்னா, சபை வசனத்தை கேட்பதற்கு என்ன இல்லை, மனம் இல்லாமல் வாஞ்சை இல்லாமல் போய் கொண்டிருக்கிறது. ஆனால் நம்முடைய சபைகள் அப்படி போகக்கூடாது. எந்த சபையில வசனம் வளருகிறதோ அங்கே கர்த்தர் ஆத்துமாக்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். கர்த்தர் ஆத்துமாக்களை கொண்டு வந்து சேர்க்க அவர்கள் இந்த சபைகளிலே வளர்ந்து பெருகுவதற்கு வசனம் அவர்களுக்கு நல்ல ஊட்டச்சத்தை கொடுக்கும்.
இங்க ஊட்டச்சத்தை வாங்கினவங்க நல்லா சாப்பிட்டு திருப்தி அடைஞ்சவங்க, டேஸ்ட் பார்த்தவங்க இன்னும் அநேகரை கொண்டு வந்து சேர்க்க ஆரம்பிப்பார்கள். அல்லேலூயா. அதுதான் வசனம் நமக்குள்ளே செய்யக்கூடிய மிகப்பெரிய கிரியை. நாம டேஸ்ட் பண்ண அநேக ஜனங்களை இந்த டேஸ்டுக்குள்ள கொண்டு வருவதற்கு, இந்த அற்புதத்துக்குள்ளே, இந்த வசனத்தின் ஆறுதலுக்குள்ளே கொண்டு வருவதற்கு, நாம் செயல்படுவதற்கு வசனங்கள் நம்மை சும்மா விடாது. அல்லேலூயா. எரேமியா சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, இப்படிய வசனங்களை நான் வாசிச்சிருக்கிறேன், அது நான் சும்மா இருக்கணும், அமைதியா இருக்கணும், அடக்கி வைக்கணும்னு நினைச்சாலும் உடைய வசனங்களை என்ன சும்மா விடுறதில்ல, அது எலும்புகளிலே அது பற்றி எரிகிறதுன்னு சொல்றார். அல்லேலூயா. நீங்க சும்மா இருந்தாலும் உங்களுக்குள்ளே விதைக்கப்பட்டிருக்கிற வசனங்கள் சும்மா இருக்காது. அது உங்களை எழும்பி அநேகருக்கு வார்த்தைகளை சொல்வதற்காக உங்களை கொண்டு பயன்படுத்தக்கூடிய உபகரணமாய் இருக்கும். அல்லேலூயா. இந்த உபகரணத்தை கர்த்தர் சபைகளிலே பயன்படுத்தி கொண்டிருக்கிறார், இனிமேலும் பயன்படுத்துவார். உங்களை கொண்டு கர்த்தர் பயன்படுத்துவார். வசனத்தை வாசிங்க, வசனத்தை விளக்கி சொல்லுங்க. அநேகருக்கு கர்த்தருடைய வசனம் பலன் தரக்கூடிய காலத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். வசனத்துக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கும்படியாய் கர்த்தர் உங்களையும் என்னையும் பயன்படுத்த ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. 3 உபகரணங்கள், கர்த்தர் பயன்படுத்துகிற 3 உபகரணங்களை நாம் பார்த்தோம். ஒன்று உபத்திரவத்தின் மூலமாய் கர்த்தர் ஜனங்களிடத்துல நம்மை கொண்டு போய் சேர்க்கிறார். 2வது அற்புதங்களும் அடையாளங்களின் மூலமாக கர்த்தர் ஜனங்களை நம்மண்டையில இழுத்து கொண்டு வருகிறார், சபை அண்டையில இழுத்து கொண்டு வருகிறார். 3வது அடையாளம் என்ன? வசனத்தின் பெருக்கம். வசனம் விருத்தி அடைய ஜனங்கள் அந்த வசனத்தை உட்கொண்டு புஷ்டியாகி களிப்பாகி தேவனை இன்னும் அதிகமாய் தேட கர்த்தர் இந்த உபகரணத்தை பயன்படுத்துகிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களையும் என்னையும் கொண்டு இந்த சபையை வளர்க்க சித்தமுள்ளவராய் இருப்பாரானால் இந்த 3 உபகரணங்களையும் உங்களை கொண்டு கர்த்தர் பயன்படுத்த ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இது வரும் பொழுதெல்லாம் நீங்க கேள்வி கேட்காம, ஆண்டவரே எதுக்காக இதெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்காம, கர்த்தரிடத்திலே இதை ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்கள் மூலமாய் இந்த உபகரணங்களை பயன்படுத்தி அநேக ஆயிரங்களை கர்த்தர் சபைகளிலே கொண்டு வந்து சேர்ப்பார். ஆமென். அல்லேலூயா. அப்படியே கண்களை மூடுவோமா? இன்னொரு 5 நிமிஷம் இருக்கு. கண்ணை மூடி ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நீங்க சொல்லுங்க, ஆண்டவரே என்னையும் பயன்படுத்துங்க, உம்முடைய ராஜ்யத்தின் வளர்ச்சிக்கென்று என்னையும் ஒரு உபகரணமாய் பயன்படுத்துங்க. உபத்திரவத்தின் மூலமாய் அநேகரை சந்திக்க எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் கரங்களிலே கிரியை செய்யுங்க. சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம். எத்தனை துன்பம் துயரம் வந்தும் பக்தனை தேற்றிடும் ஔஷதம் சத்திய வேதம். பேதைகளிடம் ஞானம் அருளும் தேவ புத்தகம் மேன்மை தரும். பேதவளிடம் ஞானம் அருளும் தேவ புத்தகம் மேன்மை தரும். இரவும் பகலும் இதன் தியானம், இனிமை தங்கும் தனிமையிலும். இரவும் இதன் தியானம், இனிமை தங்கும் சத்திய வேதம். பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதை தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். Hi everyone, thank you for watching our Sunday service, and I hope that it was a blessing to you. To have constant updates of our services and our programs, please subscribe to our CLCC TV on YouTube, and also like, share and comment on our videos that we post in our channel. And also to have some social media updates, please follow our Instagram handle
Calvary Life City Church. Thank you.